தமிழக சட்டமன்றம் இன்று கூடுகிறது. ஏதோ ஒரு கொட்டு சாமி வந்துச்சு, அங்க எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா மத்த கொட்டுக்கெல்லாம் சாமியா வருவாங்க, நம்ம தானே பண்ணணும். இதையெல்லாம் கேட்டுதான் நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும்னு எதிர்க்கட்சியான நாங்களாம் சேர்ந்து இந்த அரசுக்கு வலியுறுத்துறோம். அமைதி அமைதி, கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அரசு சார்பில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்வார். மன்னிக்கவும், இதற்கான பதிலை கழகத்தின் மூச்சு, ஏழைகளின் டார்ச்சு, பத்தே பிலிப் வாட்சு, விலையில்லா ஸ்காட்ச், நம்முடைய தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் டாக்டர் குஷலம்பட்டி கருப்பையா காந்தி. பேரவை தலைவர் அவர்களே, நிறைய நைட் எனக்கு தூக்கமே வராது. தமிழ்நாட்டை தனியா நம்ம மட்டும் எப்படி காப்பாற்ற போறோம்ட்டு. ஆனா எதிர்கட்சிகளுக்கு ஜனங்க மேல இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது தமிழ்நாட்டை காப்பாத்திடலாம் போல இருக்க. 1958 இருந்து இப்போ வரைக்கும் 8 முறை லா கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எந்த கவர்மெண்ட்டும் நீதித்துறை கேட்டதை பண்ணியே கொடுத்தது இல்ல. பரிசீலனையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்? குட்கா வைத்தது, கிட்னி திருநது, போராட்டத்தில் சுட்டது, லாக்கப்ல சேர்த்ததுன்னு இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க 234 பேர்ல 170 பேர் மேல கேஸ் இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம இது உள்ள இருக்க முடியாது, உள்ளதான் இருப்போம். நீதித்துறைய கேஸ் ஃபைல்குள்ளேயே முழுகடிச்சு திணற பிரச்சனையிலேயே வச்சுக்கணும். அப்பதான் நம்மள வந்து நோண்ட மாட்டாங்க. பொதுமக்கள் தான் முக்கியமா இல்ல நம்ம பவர்ல இருக்கிறது முக்கியமா? சோ நீதித்துறை கேட்கறத நிறைவேற்றலாமா வேணாமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்திடலாமா பேரவை தலைவரே? உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தங்கள் எண்ணத்தை தெரிவிக்கலாம். $233 பரவாயில்ல. ஒரு நல்லது நடக்கணும்னா எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களே. ஆனா நம்ம கூட்டத்துல ஒரே ஒரு நல்லவன் இருக்கான். யாருப்பா அந்த நல்லவன்? கெட்டவன், செம்ம கெட்டவன். ஜனங்களுக்கு நல்லதுன்னா பண்ண மாட்டீங்கல்ல, செதற விட்டு செய்ய வைப்போமா?